விளக்கையும் நெருப்பையும் கொண்டு வந்து ஒரு சுடரை ஏற்றி வைக்கிறார். அந்த அறை முழுவதும் நிரம்பிவிட்டது, ஒளியினால் நிரம்பிவிட்டது. புத்தகம் அதைத்தான் செய்யும். நீங்கள் அந்த மரக்கட்டையை பணம் என்று வைத்துக் கொள்ளலாம், அந்த மணலை பொருட்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் புத்தகம் ஒரு சுடராக நம்முடைய மனதிலும் அறிவிலும் ஒளி தரும் என்பதுதான் உண்மை. இந்த நாட்டுப்புற கதை சொல்கிற உண்மையிலேயே சொல்வது வேறு ஒன்றாக இருந்தாலும் நான் அதை புத்தகத்திற்காக நான் மாற்றிக்கொண்டேன் என்று சொல்லலாம். புத்தகம் என்ன செய்யும், அல்லது இந்த புத்தகம் இந்த சுடரை பெறுவது எப்படி, இந்த சுடரினால் நமக்கு என்ன பலன்? இன்றைக்கு தமிழக அரசு மிக முக்கியமாக மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த புத்தக கண்காட்சிகள் ஒரு அறிவு பரவலை உருவாக்குவதற்கும், இன்னும் சொல்ல போனால் மக்களிடம் ஒரு அறிவு புரட்சியை உருவாக்குவதற்குமான ஒரு மிகச்சிறந்த ஏற்பாடுகள் என்று சொல்ல வேண்டும். அதற்காக தமிழக அரசினை எத்தனை முறை பாராட்டினாலும் தகும். உண்மையிலேயே இறையன்பு அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு ஓரிரண்டு நாட்களுக்கு முன்னால் என்று நினைக்கிறேன், ஒவ்வொரு பள்ளியிலும் குழந்தைகளுக்கு வாசகர் மன்றம் என்று ஒன்றை தொடங்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் என்று நினைக்கிறேன். உண்மையாக சொல்ல வேண்டுமானால் இந்த வாசகர் மன்றங்கள் தான் நான் இன்றைக்கு இங்கே நிற்பதற்கு காரணமும் அதுதான். நான் பள்ளியில் படித்த 70களில் பள்ளிக்கூடங்களில் நூலகம் என்ற ஒன்று உண்மையாகவே இருந்தது. இப்போது அந்த முயற்சிகள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே பள்ளிக்கூடத்தில் நூலகம் என்று ஒன்று இருந்தது, நூலக வகுப்பு என்றும் ஒன்று இருந்தது. அந்த நூலக வகுப்பில் ஆசிரியர்கள் நூலகத்திற்கு அழைத்து சென்று புத்தகங்களை எடுத்து எங்களிடம் கொடுத்து வாசிக்க சொன்னார்கள். அப்போது இன்னொரு வகுப்பு கூட இருந்தது, நீதி போதனை வகுப்பு என்று ஒரு வகுப்பு இருந்தது. அந்த வகுப்பு பெரும்பாலும் தமிழாசிரியர்கள் தான். பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தவர்கள் தமிழாசிரியர்களாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் அழகாக பாடுவார்கள். அந்த பாடலை கேட்டு, அவர் சொன்ன கதைகளை கேட்டு அந்த நூலகத்திற்கு சென்று புத்தகங்களை எடுத்து வாசித்த பிறகுதான் பொது நூலகத்தை நோக்கி நகரத் தொடங்கினோம் என்று சொல்லலாம். பள்ளிக்கூடம் என்பது எல்லாவற்றுக்கும் விதை போடக்கூடிய ஒன்று. அது வாசிப்பிற்கும் விதை போடும். அந்த வாசிப்பை நாம் எதற்காக கை கொள்ள வேண்டும் என்றால், ஐன்ஸ்டீன் சொல்கிறார், புத்தகம்தான் மனிதனுடைய ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு என்று சொல்கிறார். மனிதன் இதுவரை கண்டுபிடித்தவற்றுள் எல்லாம் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு எதுவென்றால் அது புத்தகம் என்று சொல்கிறார். காந்தியடிகளிடம் ஒரு முறை கேட்கிறார்கள், 1 கோடி ரூபாய் உங்கள் கையில் கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கும் பொழுது காந்தியடிகள், நான் ஒரு நூலகம் கட்டுவேன் என்கிறார். ஜார்ஜ் லூயி ஃபோர்கே என்று ஒரு லத்தீன் அமெரிக்க எழுத்தாளர், அவரிடம் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார், சொர்க்கம் என்பது எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். ஃபோர்கே அதற்கு பதில் சொல்கிறார், நிச்சயமாக அது ஒரு நூலகமாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன் என்கிறார். நாம் சொர்க்கத்தை ஏதேதோ கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய சொர்க்கமும் நரகமும் எங்கே இருக்கிறது என்றால் நூலகங்களிலும் நூல்களிலும். இந்த நூல்களை படிக்கும் பொழுது அறிவு விசாலம் அடைவது என்பது மட்டுமல்ல, அன்பெனும் ஒளி மிக முக்கியமானது. அதுதான் இந்த வாழ்க்கை என்பது ஒரு பயணம் தானே, போட்டி இல்லையே. ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு எந்த இலக்கை அடையப் போகிறோம்? இது ஒரு பயணம். இந்த பயணத்தில் நான் சற்று முன்னே போகலாம், நீங்கள் சற்று பின்னே வரலாம், இன்னொருவர் எனக்கு முன்னாடி போகலாம், அவ்வளவுதான். ஆனால் எல்லோரும் பயணம்தான் செய்கிறோம். இந்த பயணத்தில் ஒருவருக்கொருவர் அன்பு செய்வதும் உதவி செய்வதும் அதுதானே முக்கியம். அதற்குத்தான் இந்த அன்பனும் ஒளியை ஏற்றுவதற்குத்தான் புத்தகங்கள். பொதுவாக நிறைய குழந்தைகள் வந்திருக்கிறாங்க.
பொதுவாக சொல்லப்படுகிற கருத்து என்னவென்றால், இப்பெல்லாம் யார் சார் புத்தகம் வாசிக்கிறாங்க? இப்போ புத்தகம் வாசிக்கவே முடியறதில்லை, டைமே கிடைக்கிறதில்லை. எப்பொழுதும் எங்களுக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த அலைபேசி கேட்கவே வேண்டாம். அது ஒரு அனிச்சை செயலாகவே மாறிவிட்டது என்று கூட சொல்லலாம். இப்போ என் பையில இல்லை, ஒரு 2 நிமிடத்திற்கு ஒரு முறை எடுத்து அதை தடவிக்கொண்டே இல்லாவிட்டால் நாம் ஏதோ இழந்து விட்டதை போன்ற ஒரு உணர்வு பெரியவர்கள் எல்லோருக்குமே தோன்றுகிறது. யாராவது ஒருவர் இரவு உறக்க நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நான் இன்று முழுவதும் அலைபேசியை தொடவில்லை என்று யாராவது சொல்வார்களா?